காலமாக நம்ம காலேஜில் இந்த ரதசப்தமி புண்ணிய காலத்தில் ரதசப்தமியுடைய விசேஷம், அதே சமயத்தில் பீஷ்மாச்சாரியாளுடைய ஒரு மகிமையை பற்றி சொல்கிறதுன்னு வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. பீஷ்மாச்சாரியர் அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய ஒரு தியாகத்துக்கு ஒரு சின்னமாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம இன்னைய தினத்தில் நினச்சி பார்க்குறோம். அவர் பண்ணின ஒரு அசாத்தியமான காரியங்கள் என்னைக்குமே நினச்சி பார்க்கும்படியாக இருந்துட்டு எப்போதுமே வேணும். என்ன வச்சுக்கணும்னா, சில பேருடைய அந்த சரித்திரத்தை கேட்டு அதுலேருந்து சில விஷயங்களை நாம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அது தெரிஞ்சால் தானே எடுத்துக்க முடியும். அதனால் அவள் என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணினா இவ்வளவு பெரிய ஒரு மகிமையோடு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோன்னா அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு சௌகரியப்படும். அதுக்காக படிக்கணும். இன்னும் சில விஷயங்களை தவிர்க்கிறதுக்காகவும் படிக்கும்படியாக இருக்குது. ஏன்னா அவள் அந்த மாதிரி பண்ணி கெட்டு போயினாங்கிறது அங்கே ஒரு விவரம் வந்ததுன்னா, சரி நாம் அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சிக்ஷையை வாங்கிக்கிறதுக்காகத்தான் நம்ம இதிகாச புராணங்கள்லாம் படிக்கிறோம். பல சரித்திரங்கள்லாம் படிக்கிறது எதுக்காகன்னு சொன்னால், அது மூலமாக நமக்கு தெரிகிறது இல்லையா. ராமாதிபத் வர்த்தித்தவியம் ந ராவணாதிபத்து அப்படின்னு நம்மளுடைய பிரயோஜனத்துக்காக தான் அதை படிக்கிறோம். வேறு சில உபன்யாசம் கேட்குறதுன்னு சொன்னால் அது ஏதோ பொழுதுபோக்குக்காக கேட்குறது அப்படியும் இருந்துகிட்ருக்கு. ஏதோ ஒரு நல்ல விதமாக போகட்டமே அப்படின்னு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் அதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி பார்க்குறச்சே பீஷ்மாச்சாரியருடைய சரித்திரத்துலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுத்துக்க முடியாது இருக்குது. ஒரு சில விஷயங்கள் இன்றைக்கி ஸ்மரணம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம். பீஷ்மாச்சாரியர் யார் அப்படின்னு கேட்டால், மகாராஜா சந்தனுடைய புத்திரர். சந்தனுவோ சாந்தனுவோ ரெண்டு தினசா அங்கே பேர் இருக்குது. சாந்தனுடைய புத்திரர்னா சாந்தனுவுக்கும் கங்காவுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த அவர் புத்திரர். 8வது வசு, 8 வசுக்கள். அதில் 8வது வசு இவர். கங்காதேவி கிட்ட பிறந்த புத்திரர்களில் இவர் தான் சேஷம் இருந்தார். பாக்கி எல்லாத்தையும் அந்த வசுக்களே கேட்டுன்ற காரணத்தினாலே கங்காதேவி பிறந்த உடனேயே அப்படியே முன்னாடியே ஒப்பந்தம் பண்ணிவிட்டா. அதனாலே கங்கையில் போட்டு விடுறதுன்னு பண்ணியிருந்தா. ஆனால் இந்த 8வது வசுவாக பிறந்த பீஷ்மாச்சாரியர் தான் நமக்கு நிச்சயம். அவர் இருந்ததுனால எவ்வளோ பெரிய லாபம் லோகத்துக்கு. வாஸ்தவமாக இவர் பெரியவராக ஆகிற பரியந்தம், அதாவது ஓரளவுக்கு ஒரு சிக்ஷைகள் பல ஒரு க்ஷத்ரியனுக்கு தேவையான அத்தனை வித்தியைகளும் கிடைக்கிற பரியந்தம், சம்பாதிக்கிற பரியந்தம் இவரை கங்காதேவி தான் சம்ரக்ஷணம் பண்ணினான். அவரே சம்ரக்ஷணம் பண்ணி ஒரு காலம் வந்த உடனே அவள் அப்பாட்ட அனுப்பிச்சி விட்டான். சாந்தனுவும் அவரை யுவராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. அவர் யுவராஜாவாக இருந்துட்டுருக்கார். இருந்துட்டுருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு இது வந்தது. சத்தியவதியை விவாகம் பண்ணிக்கிற ஒரு பிரசங்கம் ஏற்பட்டது அவள் அப்பாவுக்கு. அந்த சத்தியவதியை விவாகம் பண்ணிக்கும்போது அங்கே ஒரு சிக்கல் வந்துடுச்சு. சத்தியவதிக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையத்தான் அந்த ராஜ்யத்தில் ராஜாவாக ராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னு ஒரு நிர்பந்தம் வந்துடுச்சு. இது அப்பா ஒன்றும் சொல்லலை அவர்கிட்ட. அப்பாட்ட சொல்லாட்டாலும் பீஷ்மாச்சாரியர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்காக ஒரு பிரதிஜை பண்ணினார். அப்பா சொல்லி எனக்காக பண்ணுன்னு சொல்லலை, அப்பாவுக்கு ஒரு சௌகரியம் ஏற்படணுங்கிறதுக்காக தானே பிரதிஜை பண்ணிட்டார். அந்த குலத்தில் உள்ள ஒரு நியத்தியை பார்த்தோன்னா எப்படி தெரியுறதுன்னு கேட்டால், சாந்தனு கூட அவருக்கு ஒரு அண்ணா இருந்தார், தேவாபி அப்படின்னு. அந்த தேவாபி ஆரம்பத்துலேருந்தே பெரிய வைராக்கியசாலியாக இருந்திருக்கார். ஒரே விரக்தர், எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டார். சாந்தனும் இவர் 2வது பிள்ளை சரின்னு இவரை பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டார். ரொம்ப அழகாக தான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார் தர்மமாக. ஆனால் 12 வருஷ காலம் மழை பெய்யலையாம். அப்போ அவர் அங்கே உள்ள பெரிய வித்வான்களாக இருக்கக்கூடிய பிராமணாலெல்லாம் கூப்பிட்டு கேட்டார், என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி நான் சரியாகத்தானே பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரத்துக்கு காரணம் என்னன்னு. அப்போ அவளாரும் பார்த்து சொன்னால், நீ ஒரு தப்பு பண்ணிவிட்ட, உங்கள் அண்ணா தான் இங்கே ராஜ்யம் பண்ணணும், அவருக்கு தான் அதிகாரி,
நீ அவர் பண்ணாத நீ எடுத்துட்டு ராஜ்யம் பண்ணுறதுனாலே உனக்கு பரிவேத்திருத்துவ தோஷம் கொடுத்து, அதனால தான் இது நடக்கலை, இந்த மாதிரி சிரமம் வந்தது அப்படின்னு சொன்னான். இனிமேல் என்ன பண்ணுறது? போய் அவரை அழைச்சின்னு வரலான்னா அது சாத்தியப்படாது. சரிதான்னு சொல்லி இவாலாம் ஒரு இது பண்ணினான். அதில் ஒரு விஷயம் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அதில் இருக்குது. என்ன பண்ணினான்னு கேட்டால், அந்த மந்திரிகள்லாம் சேர்ந்து ரொம்ப சாமர்த்தியமாக நாஸ்திக்யம் பேசக்கூடிய சில பேரை அனுப்பிச்சு, நாஸ்திக்யம் பேசுகிறவாளை அவர் காட்டில் எங்கேயோ இதில் இருக்கார், தபஸில் இருந்துருக்காரு, அவர்கிட்ட அனுப்பிச்சு அவருடைய புத்தியை கலங்கடிச்சு விட்டேன். அதாவது அந்த காலத்துலேயே அப்படி இருக்குதுன்னு தெரியுறது. கலங்கடித்து அவரை தன் வழிக்கு இப்போ மதம் மாற்றம்லாம் சொல்கிறாரு, அந்த மாதிரி தான் மாற்றி விட்டுவிட்டார். அதுக்கப்புறம் பின்னாடியிலேருந்து இவர் வேற சாந்தனு இருக்கார், இவரும் நல்ல மனுஷாலெல்லாம் அழைச்சிட்டு அவர்கிட்ட போய் உங்களுக்கு உங்கள் ராஜ்யத்தை சமர்ப்பணம் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கணும்னு கேட்குற மாதிரி போகிறார். இது விஷ்ணு புராணத்தில் இந்த கதை இருக்குது. அங்கே போய் பார்த்தா அவரை ஏற்கனவே அவர் பிரஷ்டராக போயிட்டார். அதனாலே சரிதான், இனிமேல் பிராமணாலாம் சொன்னால் இவர் சொன்னதை கேட்க போகிறது இல்லை, இனிமேல் உனக்கு அதிகாரம் வந்தாச்சு, தானாக வந்தாச்சு, உனக்கு தோஷம் போயிடுத்தோ, அதனால் நீ வா, உனக்கு மழையெல்லாம் பெஞ்சாச்சு, சரியாக போயிடுத்தோன்னு இப்படி சாந்தனு விஷயத்திலேயே ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது. நான் இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டால், இதில் தப்பு இருக்குது, இதை நம்ம கிரகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. எந்த இடத்துல இப்போ பிரஜைகளை ரட்சிக்கணும், அவரோ வரமாட்டார், இவருடைய தோஷத்தினாலே ஒரு அகாலம் நிற்கிறது, இதை எப்படியாவது சரி பண்ணியாகணுமே, அதுக்காக ஒரு சின்ன தவறு பண்ணியாவது குயுக்தி பண்ணியாவது பிரஜைகளை ரட்சிக்கணுமே, அது அந்த காரியத்தை பார்த்துட்டான். இப்போ சாந்தன விஷயத்தில் இந்த மாதிரியே இருக்குது. பீஷ்மர் விஷயத்துலையும் இதே கதை தானே வரும். பீஷ்மர் இருக்கும்போது, பெரியவர் இருக்கும்போது, மூத்தவர் இருக்கும்போது மற்றவாளுக்கு இதை கொடுத்தா இதே மாதிரி சிரமம் வருமேங்கிறதுக்காக அதை முன்னாடியே இது பண்ணி விடுறது, சரி பண்ணிவிடுறதுங்கிறதுக்காக பீஷ்மாச்சாரியர் அவ்வளவு பெரிய ஒரு பிரதிஜை பண்ணினார். நான் ஆஜன்ம பிரம்மச்சாரியாக இருப்பேன், எனக்கு இந்த அடுத்தபடி ராஜ்யம் வேண்டியது இல்லை, சத்தியவதிக்கு பிறக்கக்கூடிய அந்த பையனே ராஜாவாக வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரதிஜை பண்ணினாரே. அப்போ ஆகாசத்துலேருந்து பீஷ்மான்னு சப்த பிரயோகம் வந்தது, ஒரு சத்தம் கேட்டுது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு பீஷ்மர்னு பேர். பீஷ்மாச்சாரியர் அவர் தான் மகாபாரத யுத்தத்திலே ரொம்ப நாள் இருக்கின்றார். மகாபாரத தர்ம யுத்தம்னு பேர். ஆனால் எவ்வளோ தூரம் தர்ம யுத்தம் தெரியல, தர்ம யுத்தம்னு தான் பேர். இவரை அசைக்கவே முடியல பீஷ்மாச்சாரியரை. இப்படியே போயிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்காக அவரை எப்படி கொல்லலாம் அப்படிங்கிற அந்த உபாயத்தை அவர்கிட்டையே போய் கேட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, உங்களை இந்த மாதிரி ஜெயிக்கணுமே, வதம் பண்ணணுமே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அவரே உபாயம் சொல்லி கொடுத்தார். இப்படி பண்ணுப்பா, ஒருத்தர் இருக்காங்க, அந்த ஆசாமியை முன்னாடி நிறுத்தி பின்னாடியிலேருந்து எதம் பண்ணு, சிகண்டின்னு பேர், அவனை பார்த்தா நான் அஸ்திரம் போட மாட்டேன், நீ பாட்டுக்கு போட்டுட்டு அப்போ தான் சௌரியமாக போக முடியும். இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் நடந்து போச்சு. துரோணாச்சாரியரை என்னத்தையோ ஒன்று சொல்லி அவர் அப்படியே நின்று போகும்படியா பண்ணி இவன் போய் ஏறி போய் தலையை விட்டுட்டான். இதெல்லாம் ரொம்ப தப்பு நடந்திருக்குன்னு தெரியறது நமக்கு. இதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்காக தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து, இந்த மாதிரி நடக்கப்படாது அப்படின்னு. அதுக்குள்ளே ஏதாவது சூக்ஷ்ம தர்மம் இருக்கும். பகவான் மகாபாரதத்தில் எங்கே பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே தர்மத்தை வச்சுருக்கேன். அந்த மாதிரி பீஷ்மாச்சாரியரையும் பண்ணிவிட்டா. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் உடம்பு பூரா ஒரே பானம் குத்தி கிடக்கு. நாம் மரியாதையே ஏதோ சொல்கிறான், சரசையில் அவர் படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு. சரசையன்னு ஒன்று அமைச்ச ஒன்றும் சரசையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் பூமியில் அவர் தரையில் படுறதுக்கு இடம் இல்லை. அவர் சரீரத்தில் அவ்வளவு அம்பு குத்தி இருக்குது, அதெல்லாம் எடுத்தால் உயிர் போயிடும். அப்படியே இருக்க, அப்படியே விழுந்து கிடக்கார். இதுக்கு சரசையன்னு மரியாதையாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் அவர்கிட்ட எல்லாரும் பகவான் யுதிஷ்டர்கிட்ட சொல்லிவிடுறார் தர்மபுத்திரர்கிட்ட. அவர்கிட்டேருந்து இப்போ எல்லாம் என்னெல்லாம் தெரிஞ்சிக்க முடியுமோ எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் வாயாலே எத்தனை தர்மங்கள், க்ஷத்ரிய தர்மம் மாத்திரம் இல்லை, ராஜதர்மம் இல்லை, மொத்த தர்மம், எல்லாருடைய தர்மம் அவர் வாயால் வரவழைச்சு அதை கேட்க சொல்லி எல்லாம் என்ன லோகோபகாரம், பெரிய லோகோபகாரம்.
அதுக்கப்புறம் அவர் அவ்வளோ தூரம் இருந்தாலும் அவருக்கு ஒரு அப்பா ஒரு வரம் கொடுத்துருந்தார். உனக்கு ஸ்வச்சந்த மிருத்யு, நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ தான் உனக்கு போகும், அந்த மாதிரியாக ஒரு வரம் கொடுத்துருந்தார். அந்த வரத்தையுடைய மகிமையை லோகத்துக்கு காண்பிக்கிறதுக்காக அவர் உத்தராயணம் பிறக்கிற வரையில் காத்துட்டுருந்தார். இல்லைன்னா அந்த சிரமத்தில் இருக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டான். இந்த சிரமத்தில் நம்ம எதுக்காக இருக்கணும், டக்குன்னு போனால் சரிதான் அப்படின்னு. அப்படி போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை அவருக்கு. ஏன்னா அவர் சாமானிய மனுஷன் இல்லை, அவர் தத்துவஜானி, அவர் ஜீவன் முக்தர், அந்த மாதிரி உள்ள நிலைமையில் இருக்கிறவர். ஆனால் ஒரு அப்பாவுடைய ஒரு இருக்கே அனுகிரகம், அந்த அனுகிரகத்துக்கு ஒரு மகிமை என்னங்கிறத லோகத்தில் எல்லாருக்கும் காண்பிக்கிறதுக்காக அவர் காத்துட்டார். தன் மத்தியில் தான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம உபதேசம் அவர் வாயால் வந்தது. அப்பேற்பட்ட மகானுடைய வாயால் வந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நாம் பாராயணம் பண்ணுறோம். இந்த ரதசப்தமி தினத்தில் பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய விசேஷம் என்னன்னு கேட்டால், அது கிங் ஜபன் முச்சியத்தே ஜந்து, இந்த சம்சார பந்தத்திலேருந்து இதை ஜபம் பண்ணினாலே மோட்சம் வரும். அவ்வளோ சுலபமான ஒரு பெரிய உபாயம். அப்பேற்பட்ட விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஜபம் பண்ணுறோம். ரதசப்தமி தினத்திலே பீஷ்மருடைய இந்த மகிமையை நம்ம ஸ்மரிக்கணும், அவசியம் ஸ்மரிக்கணும். பீஷ்மாஷ்டமின்னு சொல்லி இன்றைக்கி நம்மெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறோம். அவருக்காக ஜலாஞ்சலி கொடுக்குறோம். ஏன்னா அவருக்கு மேல் கொண்டு ஒன்றும் இது இல்லை இல்லையா, பரம்பரை இல்லை. அப்படிங்கிறதுனால ஜலத்தை கொடுத்து, இந்த ஜலத்தினால அவருக்கு புத்திர பௌத்திராதிகள்னால என்ன ஒரு கிரியை நடக்கணுமோ அப்பேற்பட்ட கிரியை நடந்ததாக அவர் வச்சுக்கணும்னு சொல்லி அவருடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த தர்ப்பணம் பண்ணலேன்னு சொன்னால் இவன் பண்ணக்கூடிய மற்ற காரியங்கள்லாம் நிஷ்பலமாயிடும் அப்படின்னு வேறு சொல்லி இருக்கிறதுனால இதை ஒரு நித்தியமாக வச்சுட்டு எல்லோரும் பண்ணணும். ஜீவத் பித்திருக்காள் கூட பண்ணணும். ஜீவத் பித்திருக்காள், அதாவது பிதா ஜீவிதமாக இல்லாதவாள் தான் பண்ணணுங்கிறது இல்லை, எல்லாருமே இந்த பீஷ்ம தர்ப்பணங்கிறது பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டுருக்கு. இன்னி தினத்தில் நம்ம மாமா ஆனால் ரொம்ப நாளாக இந்த ரதசப்தமி அன்றைக்கி இந்த பாராயணம், சஹஸ்ரநாம பாராயணமும் அதை கேட்டு உபன்யாசமாக பீஷ்மருடைய மகிமையை வித்வான்கள் வாயால் சொல்லி கேட்குறதுங்கிற இந்த ஒரு சங்கல்பத்தை வச்சுட்டுருக்கார். இப்போ இந்த வருஷத்தில் அவர் தூரத்தில் இருக்கிறதுனால நேரடியாக வர முடியலை. ஆனாலும் அங்கே இருந்துகிட்டே இப்போ சாட்சாத்காரம் ஆகிடுது. அதுக்கு வேண்டிய ஒரு விசேஷமான ஒரு ஆவிஷ்காரங்கள்லாம் இருக்கிறதுனால, அதுக்கு உண்டான யந்திரம் இருக்கிறதுனால இப்போ நேர பார்த்த பலமே வந்துடுது. சஞ்சயன் எங்கேயோ இருந்துட்டு யுத்தத்தில் அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணலாம் நேர பார்த்தேங்கிறான். வியாசப்பிரசாதா ஸ்ருதவான், பிரத்யக்ஷமாக பார்த்தேன், வியாசருடைய அனுகிரகத்தினால நேர பார்த்தேன்னு சொல்கிறான். கேட்டேன்னு அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஹர்ஷியாக திருப்பி ஹர்ஷம் வருது அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இன்னைய தினத்தில் அவர் தேசத்தக தூரத்தில் இருந்தாலும் கூட பிரத்யக்ஷமாக இந்த வைபவங்கள் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறார். அப்படிங்கிறது ரொம்ப உத்தமமான விஷயம். பகவானுடைய அனுகிரகத்தில் அவருக்கு மேலும் மேலும் நல்ல ஸ்ரேயஸ், அவருடைய பரம்பரையே ரொம்ப ஸ்ரேயஸாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதே ஹர ஹர.